தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு. அங்கு ஆதவ் அர்ஜுனின் உரை ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது. மேடையின் அந்த பிரம்மாண்டமும் அங்கு நிலவிய ராயப்பன் போன்ற ஒரு அதிகாரப்பூர்வமான சூழலும் தொண்டர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தது. அவரது உரையின் முதல் பகுதியே தமிழகத்திற்கான தொலைநோக்கு திட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து பேசினார். ஒவ்வொரு மாவட்டமும் தனித்திறனுடன் விளங்க வேண்டும் என்றும் அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சமூக நீதி மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாடு குறித்து ஆதவ் அர்ஜுன் முன்வைத்த கருத்துக்கள் மிகவும் கவனிக்கத்தக்கவை. அனைவருக்கும் சமமான வாய்ப்பு, கல்வியில் புரட்சி மற்றும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றமே தாவேகாவின் அடிப்படை லட்சியம் என்பதை உறுதிப்படுத்தினார். அரசியலில் வெறும் உணர்ச்சிகள் மட்டும் போதாது, தெளிவான திட்டமிடலும் உத்திகளும் அவசியம் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக கூறினார். இளைஞர்களின் ஆற்றலை முறையாக பயன்படுத்தி புதிய தமிழகத்தை படைக்க வேண்டும் என்பதே அவரது உரையின் மையப்புள்ளியாக இருந்தது. ராயப்பன் கதாபாத்திரத்தைப் போலவே மேடையில் அவர் காட்டிய அந்த ஆழ்ந்த நிதானமும் அதிகார குரலும் ஒரு புதிய தலைமை பண்பை காட்டியது. அதிகாரத்தை கையாளும் நேர்த்தியும் அதே சமயம் மக்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படும் அக்கறையும் அவரது ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்பட்டது. விவசாயிகள் நலன் குறித்து அவர் பேசியபோது பாரம்பரிய முறைகளோடு நவீன தொழில்நுட்பத்தையும் இணைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விவசாயத்தை லாபகரமான ஒரு தொழிலாக மாற்றுவதே தவேகாவின் முக்கிய இலக்குகளில் ஒன்று என்று அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையில் உலகத்தரம் வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே அவரது அடுத்த முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. மாணவர்கள் வெறும் பட்டங்களை மட்டும் பெறாமல் வேலைவாய்ப்பிற்கான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். பெண் கல்வியும் அவர்களின் பொருளாதார சுதந்திரமும் ஒரு முன்னேறிய சமுதாயத்தின் முதுகெலும்பு என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். அரசியலிலும் நிர்வாகத்திலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்தார். ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்க நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து அவர் விளக்கினார். அரசு சேவைகள் அனைத்தும் மக்களின் விரல் நுனியில் கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களது லட்சியமாக முன்வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதில் அளித்த அவர் ஆரோக்கியமான அரசியலையே முன்னெடுக்கப் போவதாக கூறினார். வெற்று விமர்சனங்களை விடுத்து மக்கள் நலனுக்கான திட்டங்களில் கவனம் செலுத்துவதே உண்மையான அரசியல் என்று அவர் வாதிட்டார். தமிழகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதும் அவசர தேவை என்று அவர் குறிப்பிட்டார். தூய்மையான காற்று, சுத்தமான குடிநீர் மற்றும் பசுமையான தமிழகமே வருங்கால சந்ததியினருக்கான சிறந்த பரிசு என்று அவர் கூறினார். தொழில் முதலீடுகளை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்குவதன் மூலம் மண்டல சமநிலையை பேணலாம் என்று அவர் விளக்கினார். இதன் மூலம் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நமது பழமையான தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியை பாதுகாப்பது தவேகாவின் அடிப்படை கடமைகளில் ஒன்று என்று அவர் கூறினார். கலை மற்றும் இலக்கியம் மூலம் நமது அடையாளத்தை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. இளைஞர்கள் விளையாட்டில் சிறந்து விளங்க தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து அவர் பேசினார். தமிழக வீரர்கள் உலக அரங்கில் முத்திரை பதிக்க தேவையான அனைத்து உதவிகளையும் கட்சி செய்யும் என்று அவர் உறுதியளித்தார். அனைவருக்கும் உயர்தர மருத்துவ வசதிகள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அவரது அடுத்த முக்கியமான குறிக்கோள். ஆரோக்கியமான தமிழகமே பலமான தமிழகத்திற்கு அடித்தளம் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். கட்சி தொண்டர்கள் அனைவரும் ஒழுக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதே ஒரு உண்மையான தொண்டனின் முதற்பணி என்பதை அவர் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டினார். மொத்தத்தில் அவரது உரை முழுவதும் அந்த ராயப்பன் போன்ற ஒரு அதிகாரப்பூர்வமான மற்றும் ஆளுமை நிறைந்த தொனி நிலவியது. இந்த தலைமை பண்பு தொண்டர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கியுள்ளது என்பது மட்டும் உறுதி. 2026 தேர்தலை நோக்கி தாவேக ஒரு பெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளதை இந்த மாநாடு உறக்கச் சொல்லியுள்ளது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் குரலாக தாவேக ஒலிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆதவ் அர்ஜுனின் இந்த விரிவான உரை தமிழக அரசியலில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதனை பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். தமிழக அரசியலின் அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.